ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நம்ம வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பு இல்லாதனால கறி குழம்பு டேஸ்ட்டில் வந்துட்டு ஒரு காயை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதாங்க பலாக்காய். இந்த பலாக்காய் வந்துட்டு சின்ன காயாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் தாளித்து அரைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பலாக்காய் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் காய் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ரவுண்டாக ஸ்லைஸாக நம்ம அறுத்து தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அதை தோல் உரித்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், அதுக்கப்புறமா தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்போ வந்து திப்பி எல்லாமே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரேவிக்கு வந்து அரைச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டு அது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அதையும் வந்து தருன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பேன் வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த கடலை எண்ணெயிலே வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து போட்டு எண்ணெயிலேயே வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா சீக்கிரம் டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேஜ் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவியை வந்து ஊற்றணும். அதுக்கும் முன்னாடி இன்றைக்கி வந்துட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள் வந்துட்டு 1 ஸ்பூனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதியும் அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருந்து அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெயிலே அந்த பொடிகளெல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து மசாலா ஓரளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம அந்த வரமிளகா, மல்லி அந்த பொடியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடி நம்ம வந்து கரம் மசாலாவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன தான் நம்ம பொடி வந்து ரெடிமேட் பொடி போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வறுத்து அரைச்சி போடும்போது டேஸ்ட் வந்து வீடே கமன்னு நான் வந்து மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பேனில் வந்து அந்த மசாலா ஓட்டலை இந்த ஸ்டேஜில் நம்ம பலாக்காயை நம்ம அதை கூட ஆட் பண்ணி நம்ம வந்து சுருளை வதக்கிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து சுருளை தான் வேணும், எனக்கு ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா சுருளை வதக்கி அந்த ஸ்டேஜ்லேயே நிறுத்திடலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கிரேவியாக வேணும், சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி நான் சாப்பிட்ணும், இல்லை வந்து ஒரு செமி கிரேவியை வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு 2 கப் வந்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ட்ரையும் இல்லாமல் செமி கிரேவியும் இல்லாமல் அப்படி தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் குழம்பு வச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு பொரியல் ஸ்டேஜுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சிம்லேயே வச்சிடலாம். ஏன்னு கேட்டால் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி காய் வேக வச்சுருக்கோம். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா காயோட அந்த மசாலில் சீக்கிரம் சுண்டி போய் அதுக்கப்புறம் அந்த காயில் வந்துட்டு மசால் ரொம்ப பிடிக்காமல் வந்துட்டு சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு அந்த காயெல்லாம் வெந்து வந்து அந்த மசாலா வற்றுனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து இன்றைக்கி வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எந்தளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்து செமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த வீடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பலாக்காயை வந்து எங்கேயாவது கிடைக்கும் போதோ இல்லை கேரளா பக்கமோ இல்லைன்னா ஹில்ஸ் பக்கமோ எங்கேயாவது போகும்போதோ இல்லை ஊர்களில் எங்கேயாவது கிடைக்கும் போது இப்படி வாங்கி வச்சு செஞ்சீங்க அப்படின்னா முக்கியமாக வந்துட்டு இந்த மாதிரி விரத நாட்களில் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் வந்து டேஸ்ட்டை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காய்கள், அதாவது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்க காய்கறிகளை வாங்கி இந்த மாதிரி சுருளை வதக்கி செஞ்சோன்னா வீடே அவ்வளோ ஒரு கமன்னு அவ்வளோ ஒரு சூப்பர் அரோமா அண்ட் ஸ்மெல் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள உங்கள் வீட்டில் என்ன நீங்கள் மட்டன் குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ இறக்கும்போது அப்படியே அந்த டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய்யையும் ஆட் பண்ணிட்டேன். செம்ம ஃப்ளேவர், செம்ம டேஸ்ட்டு. வந்து இது ஒரு தடவை உங்கள் லைஃப்பில் வந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இன்னுமே நெய் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு உங்கள்கிட்ட மல்லித்தூள் இருந்தாலும் இறக்கும்போது ஒரு சிட்டிகை வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும்.
இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுடைய டிஷ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சப்பாத்தி இந்த மாதிரி தோசை எதாவது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா வெறும் வாயிலே அத்தனையும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.